ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 321. இங்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்களின் வரலாற்றை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம் திம்மண்ண பட்டர் மற்றும் அவரது மனைவி கோபிகாம்பாள் இருவரும் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள புவனகிரியில் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு குழந்தை வேண்டுமென திருப்பதி வேங்கடாஜலபதியிடம் திம்மண்ண பட்டாச்சாரியார் பிரார்த்தனை செய்தார். அதன் பலனாக கோபிகாம்பாள் கருவுற கிபி 1581 ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அர்ச்சா அவதாரமான வெங்கடாஜலபதியின் அருளால் பிறந்த குழந்தைக்கு வேங்கடநாதன் என பெயரிட்டார்கள். திருக்குடந்தை என ஆழ்வார்களது பாசுரங்களால் அழைக்கப்படும் கும்பகோணத்தில் இருந்த துவைத மடத்தில் ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் என்பவர் ஆச்சாரியராக இருந்தார். அப்போது அங்கு நடக்கும் தத்துவ விஷயமான சபைகளுக்கு தனது மகன் வேங்கடநாதனை அழைத்துச் செல்வார் திம்மண்ண பட்டாச்சாரியர். முதுமை நாட்களில் வறுமையில் வாடிய திம்மன்னர் தனது மூத்த மகனான குருராஜரிடம் வேங்கடநாதனை ஒப்படைத்துவிட்டு பரமபதம் அடைந்து விட்டார். அதாவது காலம் ஆகிவிட்டார். குருராஜர் தனது தம்பிக்கு உபநயனம் செய்து வைத்து வேதம், காவியம், நாடகம், அலங்காரம் முதலியவற்றை கற்க மதுரைக்கு அனுப்பினார். தனது சகோதரி வேங்கடாம்பாள் கணவர் லட்சுமி நரசிம்மாரிடமே வேங்கடநாதன் கல்வி கற்றார். வீணை வாசிப்பது முதல் சாஸ்திர ஞான வரை அனைத்திலும் சிறந்து விளங்கிய தனது தம்பிக்கு சரஸ்வதிபாய் என்னும் நற்குணமுள்ள பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் குருராஜர். இப்படியாக இருக்கும் சமயத்தில் வேதாந்தத்தில் ஆழ்ந்த வேங்கடநாதன் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் கிரந்தங்களையும் அதற்கு ஸ்ரீ ஜெயதீர்த்தர், ஸ்ரீ வியாசராஜர் போன்றோரது வியாக்கியானங்களையும் படிக்க ஆர்வம் கொண்டு உத்தம குருவான கும்பகோணம் ஸ்ரீ மடத்தில் இருந்த ஸ்ரீ சுசீந்திர தீர்த்த சுவாமிகளை தேடி சென்றார். ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளின் சிஷ்யரான ஸ்ரீ சுசீந்திரர் பெரிய பண்டிதர். இளம் வயதில் சபைக்கு வந்து போகும் வேங்கடநாதனை அறிந்து இருந்ததால் அவர் மீது எல்லையற்ற அன்பு கொண்டு இருந்தார். ஒரு வருடம் வரை கும்பகோணத்தில் தங்கியிருந்த வேங்கடநாதர் பின்பு புவனகிரி திரும்பினார். பண்டிதராக விளங்கிய அவரிடம் பலர் பாடம் கேட்டு சென்றார்கள். இல்லறத்தில் ஈடுபட்ட வேங்கடநாதருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. லட்சுமி நாராயணன் என பெயர் சூட்டினார். வறுமையின் கோரப்பிடி வேங்கடநாதரை பாடாய்படுத்தியது. கும்பகோணம் ஸ்ரீ மடத்திற்கு சென்று விட்டால் வறுமையும் நீங்கும், கணவனின் தத்துவ சிந்தனையும் சித்திக்கும் என எண்ணிய சரஸ்வதி பாயின் யோசனையை ஏற்று கும்பகோணம் சென்று ஸ்ரீ சுசீந்திரிடம் அடைக்கலம் புகுந்தார். வேங்கடநாதர் தனது குருநாதரிடம் மகா பாஷ்ய வியாக்கியான வேதாந்த தத்துவத்தை அறிந்து கொண்டார். ஒருமுறை சுசீந்திர சுவாமிகள் யாத்திரை செல்லும்போது ஆஸ்தான பண்டிதரான வேங்கடநாதர் உடன் சென்றார். ராஜ மன்னார்குடிக்கு குருவுடன் சென்றபோது அத்வைத சந்நியாசி ஒருவரை வாதத்தில் வென்றார். அதனால் மகா பாஷ்ய வேங்கடநாதா ஆச்சார் என்னும் பட்டத்தை அளித்து சுசீந்திரர் கௌரவித்தார். பின்னர் ஒருமுறை தஞ்சை அரண்மனையில் நடந்த விவாதத்தில் சிறப்பிக்கப்பட்டு சுதீந்திரர் மூலம் பட்டாச்சாரியர் என்னும் பட்டத்தை பெற்றார். இப்பொழுது வேங்கடநாதரை ஸ்ரீ மடத்து பொறுப்புக்கு நியமிக்க நினைத்த சுதீந்திரர் தனது விருப்பத்தை தெரிவிக்க தனது இளம் வயது என்பதையும் தனது குழந்தைக்கு இன்னமும் பூணூல் உபநயனம் கூட ஆகவில்லை என்பதையும் கூறி மறுத்துவிட்டார்.
தனது வயது முதிர்ந்ததால் வேறு ஒருவரை சந்நியாசம் அளித்து அவருக்கு ஸ்ரீ யாதவேந்திரர் என பெயரிட்டார். யாதவேந்திரர் சில விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார். சில நாட்களில் நோய்வாய்ப்பட்ட சுசீந்திரர் ஸ்ரீ மடத்துக்கு அதிபதி இல்லாமலும் ஸ்ரீ மடத்தின் பிரதான தேவதையாகிய ஸ்ரீ மூலராமருக்கு ஆராதனை செய்ய ஆச்சாரியனும் இல்லாமல் போய்விடுமோ என கவலைப்பட்டார். எப்படியாவது வேங்கடநாதரை சம்மதிக்க வைக்க நினைத்து மூலராமரிடம் முறையிட்டார். ராமச்சந்திர மூர்த்தியும் கனவில் தோன்றி இந்த வித்யா பீடத்தின் அதிபதியாகவும் துவைத வேதாந்த மதத்தின் சிறந்த தலைவர்களில் ஒருவராகவும் வேங்கடநாதர் விளங்குவார் என கூறினார். மறுதினம் இது குறித்து வேங்கடநாதரை தனிமையில் அழைத்து பேசிய சுசீந்திரருக்கு பதில் ஏதும் கூறாமல் குழப்பமான மனநிலையுடன் வீட்டிற்கு சென்று படுத்தார். வேங்கடநாதர் குருநாதரின் பேச்சை ஏற்பதா அல்லது தனிப்பட்ட உயர்வுக்காக தன்னை நம்பியுள்ள குடும்பத்தை துறப்பதா புதிர்க்கு தீர்வு கிடைக்கவில்லை. பல நாட்களாக கணவரை துறவரத்துக்கு குரு அழைப்பதை கேள்வியுற்ற சரஸ்வதிபாய் மனம் வேதனைப்பட்டது. இரவின் பிற்பகுதியில் அந்த அதிசய காட்சி நடந்தது. கல்வி தேவதையான சரஸ்வதி தேவி காட்சியளித்தாள். தாங்கள் துறவரம் ஏற்காவிட்டால் வேதம் நலியும், உலகில் சமய தெய்வப்பற்று அழிந்து போகும் என கூறி வேங்கடநாதருக்கு மந்திர உபதேசம் செய்வித்தாள். இந்த நிகழ்ச்சி வேங்கடநாதரின் மனதை மாற்றிவிட்டது. உலக நன்மைக்காக எனவே தான் சந்நியாசம் ஏற்க வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கு தயார் ஆகிவிட்டார். காலையில் அவரது முகத்தில் அமைதியும் ஒளியும் காணப்பட்டது. மனைவியிடம் ஏதும் கூறாமல் நேராக மடத்துக்கு சென்று சுசீந்திரரிடம் தனது சம்மதத்தை தெரிவித்தார். மனம் மகிழ்ந்த சுதீந்திரர் வேங்கடநாதரின் மகனுக்கு உபநயனம் பூணூல் அணிவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வித்தார். கிபி 1624 தஞ்சை அரண்மனையில் முறைப்படி ஸ்ரீ சுசீந்திர சுவாமிகள் வேங்கடநாதருக்கு சந்நியாச ஆசிரமம் அளித்து ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என ஸ்ரீராமரை மனதில் கொண்டு சந்நியாச நாமத்தை சூட்டினார். இப்பொழுது கணவனின் துறவர செய்தி கேட்டு சரஸ்வதிபாய் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்டால். குழந்தையாக இருந்த லட்சுமி நாராயணனை அவனது தாய் மாமன் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு விட்டார். தற்கொலை செய்து கொண்ட சரஸ்வதிபாய் ஆவியாகி மாறி ஸ்ரீராகவேந்திரர் முன் தோன்றி புலம்பினாள். கையில் தீர்த்தத்தை எடுத்து அவள் மீது தெளித்து நற்கதி அளித்து விட்டார். மேலும் கௌதம கோத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் இல்ல சுபகாரியங்களின் போது சரஸ்வதிபாய் பெயரில் வஸ்திர துணி தானம் செய்து ஆராதிக்க வேண்டுமென பணித்தார். இன்று வரை துவைத மதத்தினர் இடம் இந்த வழக்கம் நிகழ்ந்து வருகிறது. ஸ்ரீ ராகவேந்தர் இடம் பொறுப்பை ஒப்படைத்த சுசீந்திரர் துங்கபத்ரா நதிக்கரையில் சில காலம் வசித்துவிட்டு கிபி 1626 அனகுத்தி என்னும் இடத்தில் சமாதியாகிவிட்டார். தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு இருந்த ஸ்ரீ யாதவேந்திரர் ராகவேந்திரர் சந்நியாசம் ஏற்ற செய்தி கேட்டு மடத்துக்கு திரும்பி ஸ்ரீ மடத்தின் பொறுப்புகளை ஸ்ரீ ராகவேந்திரரிடம் ஒப்படைத்துவிட்டு சில காலம் தீர்த்த யாத்திரை சென்று கிருஷ்ணா நதிக்கரையில் முதமாலே என்னுமிடத்தில் சமாதி ஆகிவிட்டார். இப்படியாக இருக்கும் சமயம் கிபி 1642 சோழமண்டலம் அந்நிய படையெடுப்பு மற்றும் பஞ்சம் இரண்டாலும் பாதிக்கப்பட்டது. அப்போது தஞ்சையை ஆண்டவர் விஜயராகவ நாயக் என்பவர் அப்போது தஞ்சைக்கு விஜயம் செய்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வணங்கி வரவேற்றார் அரசர். பீஜா ஷர மந்திரத்தை அரண்மனை தானிய களஞ்சியத்தில் எழுதி வந்த பின்பு அனைவருக்குமே தானியங்களை அள்ளித்தரச் சொன்னார் ராகவேந்திரர். அல்ல அல்ல குறையவில்லை,
மேலும் ஸ்ரீ மடத்தில் பூஜைகள் நடந்தன. பிறகு வேதத்தை கொண்டு யாகங்கள் நடந்தன. அப்போது நல்ல மழை பெய்தது. இதனை கண்டு அரசர் மகிழ்ந்து ராகவேந்திரரை வணங்கி தனது நன்றியை தெரிவிக்க வைர மாலையை பரிசாக அளித்தார். அதனை யாககுண்டத்தில் எரிந்து கொண்டிருந்த அக்னியில் சேர்த்து விட்டார் ராகவேந்திரர். இதனை கண்ட அரசர் தன்னை அவமதிப்பதாக நினைத்து வருந்தினார். அரசரின் எண்ணத்தை அறிந்த ராகவேந்திரர் ஒளி வீசும் அந்த வைர மாலையை மீண்டும் வரும்படி செய்துவிட்டார். ஓ அரசனே, மக்களின் பாவமே வறட்சிக்கு காரணம். அந்த பாவங்களை போக்கவும் தெய்வத்தினை சந்தோஷப்படுத்தவுமே இந்த யாகம் செய்யப்படுகிறது. நான் அளித்த உனது வைர மாலையை அக்னி தேவனை ஏற்றுக்கொண்டு இதோ திருப்பி தந்து விட்டான். இதனை கேட்டு அதிசயத்தால் அதிர்ந்து நின்ற அரசனின் கைகள் ராகவேந்திரரை தொழுதன. வைர மாலையை மூலராமருக்கு அர்ப்பணித்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். ஒரு முறை சீடர் ஒருவர் கல்யாணத்தின் போது அங்கும் இங்கும் வேலை செய்ய ஓடி தலையில் இடித்து இறந்து போனார். இறந்தவரின் சடலத்தின் மீது நீர் தெளித்து தூங்கி எழுந்தவர் போல அவரை எழச் செய்து விட்டார். கும்பகோணத்தில் இருந்தபோது தினமும் சாரங்கபாணி பெருமாளை வணங்கி வந்த ஸ்ரீ ராகவேந்திரர் பல ஊர்களுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார். அந்த காலத்தில் விஜயநகர அரசை ஆண்டு வந்த வேங்கடபதி ராயர், ஸ்ரீ ராமதேவராயர் ஆகிய அரசர்களுக்கு வேலூர் தலைநகரம். அங்கு வீர சைவ பண்டிதர்களான வீரபத்திர பட்டர், பைரவ பட்டர் இருவருடனும் வாதம் செய்து வென்றார். அதனால் மகிழ்ந்த மன்னன் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சில கிராமங்கள் நிலங்களை மானியமாக அளித்தான். மதுரையை ஆண்டு வந்த திருமலை நாயக்கர் எனும் அரசரின் ஆஸ்தான பண்டிதரான நீலகண்ட தீட்சிதர் எனும் அப்பிய தீட்சரின் பேரனை வாதத்தில் வென்றார். பின்பு தென் கன்னடத்துக்கு பயணமானார். அங்கு சுப்பிரமணிய ஸ்தலம் எனும் இடத்தில் சில தொழு நோயாளிகளை குணப்படுத்திவிட்டார். இக்காலத்தில் ராகவேந்திரன் புகழ் பரவி இருந்தன. உடுப்பி கிருஷ்ணரை சேவித்தபோது மனதை பரிது கொடுத்த சுவாமிகள் வேணுகோபாலா எனும் பெயரில் பல பாடல்களை எழுதினார். ஓராண்டு காலத்தில் உடுப்பியில் சந்திரிகா எனும் கிரந்தத்தை பற்றி பல சொற்பொழிவுகளை நடத்தினார். இந்த காலத்தில் தந்திர தீபிகா, நியாய முக்தாவளி என பாசிய நூல்களை எழுதி உடுப்பி கிருஷ்ணரின் காலடியில் சமர்ப்பித்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் தமது திருக்கரத்தால் செய்து ஆராதித்த கோபாலகிருஷ்ண மூர்த்தியின் தங்க விக்கிரகம் இன்றும் ஸ்ரீமடத்தில் உள்ளது. பின்பு வடக்கு நோக்கி யாத்திரை செய்த சுவாமி ராம்நாத்பூர் எனும் இடத்தில் காவிரியில் குளித்து பின்னர் சித்திரதுர்க்கம் எனும் ஊருக்கு சென்றார். இந்த ஊருக்கு அருகில் உள்ள மலை அடிவாரத்தில் ஜனமேயர் என்பவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் பாண்டவர்களால் பூஜிக்கப்பட்டவர். இங்கு சில காலம் சுவாமி தங்கியிருந்தார். அப்போது ஸ்ரீ மடத்தில் தண்ணீர் சுமக்கும் சீடர் ஒருவர் தனக்கு மோட்சம் தருமாறு பலமுறை வேண்டினார். அப்போதெல்லாம் சுவாமி சிரித்து கொண்டே இருப்பார். இதை பலர் சிறுபிள்ளைத்தனம் என நினைத்து தண்ணீர் சுமப்பவனை கிண்டல் செய்தார்கள். சித்திர துர்க்கத்தில் தங்கியிருந்தபோது மோட்சம் கேட்ட சீடனை அழைத்து, உனக்கு மோட்சம் வேண்டுமென்றால் நான் சொன்னதை செய்வாயாக என்றார். சீடரும் சம்மதிக்க ஹோமகுண்டத்தை உண்டாக்கி அதில் குதிக்கச் சொன்னார். சுவாமிகளின் வாக்கை ஏற்ற சீடனும் ஹோமகுண்ட தீயில் மன மகிழ்வுடன் குதித்தான். சிலர் சிஷ்யன்தான் முட்டாள் என்றாலும் சுவாமி இதை போன்று செய்திருக்கக்கூடாது என பேசிக்கொண்டார்கள். இதை கேள்வியுற்ற சுவாமி தான் பீஜாட்சர மந்திரத்தை உபதேசித்து சிஷ்யனுக்கு மோட்சம் அளித்ததை உணர்த்த புஷ்பக விமானத்திலிருந்து உண்டாகும் ஓசையை எல்லோரும் கேட்கச் செய்தார். சிஷ்யர்கள் வியப்பால் வாய் அடைத்து நின்றார்கள். கர்நாடகம் வடக்கு பகுதியில் கடாக் என்னும் ஊரில் உள்ள வீரநாராயண பெருமாளை தரிசித்துவிட்டு கிரீடகிரி கிராமத்தில் உள்ள வேங்கடதாசாய் என்பவரது வீட்டில் தங்கி ஸ்ரீ மூலராமருக்கு பூஜை செய்ய நினைத்தார். அன்று வேங்கடதேசாய் பெரிய விருந்தை தயார் செய்து வைத்தார்.
பெரிய பெரிய அண்டாக்களில் பல உணவு வகைகள் இருந்தன. வேடிக்கை பார்த்து வந்த தேசாயின் 3 வயது குழந்தை அண்டா ஒன்றில் தவறி விழுந்து இறந்து விட்டது. மதியம் விருந்து நடக்கும்போது மகன் பிணத்தைக் கண்ட தாய் தன் கணவனிடம் செய்தியை தெரிவித்தாள். வீட்டிற்கு ஒரு மகன் வந்திருக்கும்போது இப்படி நடந்துவிட்டதே என இருவரும் வருந்தி நிற்க, எங்கே உங்கள் மகன், அழைத்து வாருங்கள் என்றார் சுவாமி. மகனின் பிணத்தை சுவாமியின் முன்பு கொண்டு வந்தனர் பெற்றோர்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் சிறிது அபிஷேக நீரை எடுத்து குழந்தை மீது தெளித்து உயிர் பெறச் செய்துவிட்டார். சுவாமியின் அருளால் தனது குழந்தை மீண்டும் உயிர் பெற்றதைக் கண்டு மகிழ்ந்த தேசாய் கிரீடகிரி கிராமத்தே மடத்துக்கு எழுதி வைத்தார். இன்றளவும் ஸ்ரீ மடத்துக்கு சொந்தமாகவே அந்த கிராமம் இருக்கின்றது. கிரீடகிரியிலிருந்து ஹூப்ளியை நோக்கி பயணித்த சுவாமியின் யாத்திரையில் சிஷ்யர் ஒருவரை பாம்பு கடித்து விட்டது. கருட மந்திரத்தை ஜபித்து அந்த விஷத்தை போக்கிவிட்டார் ராகவேந்திரர். மேலும் தொடர்ந்து பல்லக்கில் செல்லும்போது பல்லக்கை சுமந்து வந்தவர்கள் இளைப்பாறுவதற்காக ராகவேந்திரன் பல்லக்கை ஒரு முஸ்லிம் சமாதியின் மீது வைத்து விட்டார்கள். இதனை கண்ட தோட்டக்காவல்காரன், இது பாம்பு கடித்து இறந்த சாவனூர் நவாப்பின் மகன் சமாதி, இதன் மீது பல்லக்கை வைக்காதீர்கள் என்று சொன்னான். சிரித்துக்கொண்டே இறங்கிய ராகவேந்திரர் அந்த கல்லறை இடிக்கச் செய்து அவனை தீண்டிய பாம்பை கொண்டே விஷத்தை எடுக்கச் செய்து அரசகுமாரனை உயிர் பிழைக்க வைத்து விட்டார். இதனால் மகிழ்ந்த சாவனூர் நவாப் ஆனந்தமடைந்து கிருஷ்ணாபூர் எனும் கிராமத்தை மானியமாக அளித்து விட்டார். சூரசங்கி எனும் ஊரின் வழியாக செல்லும்போது வீர சைவரான அந்த ஊர் பாளையக்காரர் ஒருவர் வைதிக பிராமணர்களை வெறுத்து அவர்களுக்கு தொல்லை தந்து நிலங்களை எல்லாம் அபகரித்தார். சுவாமிகளை சந்தித்து ஒரு காய்ந்த மரக்கட்டையை வைத்து, நீரும் உமது பிராமண ஜாதியும் சொல்லுவது போன்று வேத மந்திரங்கள் சக்தி உள்ளவை என்றால் இந்த மரக்கட்டையை துளிர்க்கச் செய்யுங்கள் என்றார். சவாலை ஏற்ற சுவாமியும் ஸ்ரீ மடத்துக்கு அந்த கட்டையை கொண்டு வந்து நட்டு வைத்து தினமும் கட்டை மீது கமண்டல ஜலத்தை தெளித்து வர மரக்கட்டை பசுமையாக துளிந்து விட்டது. பாளையக்காரர் மனம் மாறிவிட்டது. பண்டரிபுரம் சென்று பண்டரிநாதரை தரிசனம் செய்து பின்பு கோலாப்பூர் என்னும் இடத்துக்கு சென்றார். அந்த ஊர் அரசனால் போற்றப்பட்ட சுவாமி பின்பு வடக்கு நோக்கி யாத்திரை தொடர்ந்து வழியில் ஒரு நாட்டு இளவரசனின் தீராத நோயை தீர வைத்து அந்த நாட்டு மன்னன் கொடுத்த 2 கிராமங்களை மானியமாக ஏற்றார். பிறகு பீஜப்பூர் வந்தடைந்த சுவாமியை வரவேற்ற பீஜப்பூர் சுல்தான் இப்ராஹிம் அடில்ஷா சுவாமிகளின் புகழை அறிந்து இருந்தார். அவரது அவையில் பல பண்டிதர்கள் இருந்தார்கள். பண்டிதர்கள் அனைவரும் சுவாமிகளின் ஞானத்தால் வைஷ்ணவ மதத்தை தழுவிவிட்டார்கள். மேலும் சுவாமிகளுக்கு ஜகத்குரு என்ற விருது சூட்டி அரசு சின்னமான வெண்குடையும் பரிசாக அளித்தார்கள். கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஆலு எனும் ஊருக்கு வந்து அங்கு சில காலம் தங்கியிருந்து பாவதீபம் தத்துவ மஞ்சரி எனும் 2 நூட்களை இயற்றினார். பின்பு ரெய்ச்சூர் மாவட்டத்தில் மாணவி எனும் ஊருக்கு அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் தங்கியிருந்து சாதுர்மாசிய விரதத்தினை மேற்கொண்டார். அப்போது கோவில் துவஜ் தம்பதிகளின் கொடிமரத்தின் அருகில் ஒரு ஹரிஜன் நிற்பதைக் கண்டார். முற்பிறவியில் அவனது பெயர் கனகதாசன். தனது சிஷ்யர்களுள் மிக மிக முக்கியமானவன். அடடா, நீ எங்கேயடா இங்கு நிற்கிறாய் என்றார் சுவாமி. சுவாமி, விதிப்பயனால் இப்படி இருக்கின்றேன். தங்கள் வருகையை கேள்வியுற்று இங்கு வந்துவிட்டேன். எனக்கு மோட்சத்தை அளிக்க வேண்டும் என கூறி கண்ணீர் வடித்தான். ஓ, சரி சரி, ஸ்ரீ மூலராமரின் பிரசாதத்தை உண்டால் உனக்கு மோட்சம் கட்டாயம் கிடைக்கும். ஆனால் பிரசாதத்தை பெற நீ ஏதாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றார் அவர். மறுதினம் அந்த ஹரிஜன் பக்தியுடன் கை நிறைய கடுகு கொண்டு வந்தான். அதை சுவாமியிடம் சமர்ப்பித்தான். ஆனால் அப்போது ஆஷாட விரதகாலம். இந்த காலத்தில் கடுகு சேர்க்கக்கூடாது என்பது விதி. ஆனால் சுவாமி கடுகை அன்றைய தினம் சேர்க்க சொல்லிவிட்டார். சுவாமியின் சிஷ்யர்களுக்கு ஆச்சரியம். சுவாமி ஆஷாட விரதத்தன்று கடுகினை எப்படி சேர்ப்பது என்றார்கள்.
ஓ, இந்த கடுகினை கொண்டு வந்தவன் முற்பிறவியில் எனது சீடன், மேலும் எனக்கு கிருஷ்ண தரிசனம் செய்து வைத்தவன். இன்று இவன் கடுகு கொண்டு வந்திருப்பது ஸ்ரீ மூலராமரின் திருவுள்ளம். ராமரும் அதை ஏற்கின்றார். எனவே இன்று கடுகை சமையலில் சேர்க்கலாம். இந்த ஹரிஜன் மோட்சம் அடைவது உறுதி என்றார். அன்று பகல் உணவு முடிந்தவுடன் பிரசாதம் ஹரிஜனுக்கு தரப்பட்டது. ராம நாமத்தை ஜபித்து கொண்டே மோட்சம் அடைந்தான் அவன். பின்பு ஆஞ்சநேயர் கோவிலின் எதிரிலேயே அவனுக்கு கல்லறை கட்ட ஏற்பாடு செய்தார். ரேச்சூருக்கு அருகில் உள்ள ஆதோனி சமஸ்தானத்திற்கு அருகில் கண்டநதி என்ற குக்கிராமம் இருந்தது. அங்கு சிறுவயதில் பெற்றோரை இழந்த வெங்கண்ணா என்ற ஒரு சிறுவன் தனது தாய்மாமன் வீட்டில் வளர்ந்து வந்தான். வெங்கண்ணாவின் சொத்துக்களை பறித்து கொண்ட தாய்மாமன் மாடு மேய்க்க அவனை அனுப்பிவிட்டான். படிப்பு இல்லாவிட்டாலும் உயர்ந்த குணங்கள் வெங்கண்ணாவுக்கு உண்டு. ஒரு முறை மாடு மேய்க்கும்போது மதியத்தில் உறங்கிவிட்டான் வெங்கண்ணா. அப்போது வெங்கண்ணாவின் முதுகில் ஒரு பாம்பு ஏறி படம் எடுத்தபடி நின்றது. இதனை கண்ட சிலர் வெங்கண்ணாவின் தாய் மாமன் இடம் ஓடிச்சென்று நடந்ததை கூறினார்கள். தாய் மாமன் வந்தபோது பாம்பு இல்லை. வெங்கண்ணாவை எழுப்பி அடித்து இனி மதிய நேரத்தில் தூங்கக்கூடாது என்றான். அன்று முதல் மதிய நேரத்தில் வெங்கண்ணா தூங்குவது கிடையாது. அதுதான் அவனது வாழ்வில் திருப்பு முனை ஆகிவிட்டது. ஒரு நாள் மதியம் ராகவேந்திர சுவாமி வந்த செய்தி கேட்டு சுவாமியை வணங்கிய வெங்கண்ணா தனது பரிதாபகரமான நிலைமையை விளக்கினான். ஓ வெங்கண்ணா, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது, கவலைப்படாதே. உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் என்னை நினைத்து கொள்வாயாக. நான் உனக்கு உதவி செய்கிறேன் என கூறி ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.